ஜமாத்துன்னு போய் தாவா பண்ணி போய் நாசமானவன் நீ பார்க்கலையா? எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போனா உன் கடை வீணா போயிரும், உன் பொருளாதாரம் நாசமா போயிரும், கஸ்டமர்லாம் போயிரும், வந்துட்டு ரிட்டர்ன் போயிரும், அப்புறம் நீ கடை இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான். ஓஹோ அப்படியா? எப்படி அறிவுபூர்வமான வாதங்கள், உள்ளத்தால் வரக்கூடிய பாதிப்புகள், இதையெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க? அம்மாடி இந்த நேரத்துக்கு கடையை விட்டுட்டு போகக்கூடாது என்று கடையில ஒருவர் உட்காருவார் என்று சொன்னால் இவர் அல்லாஹ் எங்க பெருமைப்படுத்தினாரு? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எங்க கட்டுப்பட்டார்? அல்லாஹ்விலே விழக்கூடிய பொருளாதாரத்திலே இருந்த ஆர்வம், அந்த பொருளாதாரத்தில் இருந்த ஈர்ப்பு, செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் பராமுகமாக ஆக்கிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், இதனால் நீங்கள் நரகத்தை கண்ணால் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். இதை உடைச்சவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முன்மாதிரி பாருங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திற்கென்று ஒரு பெரும் சிறப்புகளை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றார். நாம் வழக்கமாக தொழுகின்ற தொழுகையில சொல்லுகின்ற தக்பீர்களை விட கூடுதலாக 7+5 12 தக்பீர்கள் இந்த தொழுகையில நாம் தொழுதிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் போற்றி புகழுங்கள், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அதை போல இன்றைய தினத்தில் வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் குர்பானி குடிக்கின்றோம். அந்த குர்பானி குடிக்கின்ற நேரத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் சொல்லி அல்லாஹுடைய பெயரால் அந்த பிராணியை நாம் பலியிடுகின்றோம். அப்ப இந்த நாளையில இந்த தக்பீர் என்கின்ற ஒன்று ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இது குறித்தான அடிப்படையான விஷயத்தை நாம், அதனுடைய தாற்பயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தக்பீர் சொல்லுகின்றோம், ஏன் குர்பானி குடிக்கின்றோம் என்கின்ற காரண காரியங்களை விளங்கி நாம் அதை செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எவ்வளவோ பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றது. ஆனால் யாரெல்லாம் இந்த பண்டிகைகளை கொண்டாடுகின்றார்களோ அந்த பண்டிகைகளை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம் என்பதை விளங்காமலேயே உலகத்தில் பல்வேறு மதத்தினரும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவரவர்கள் சார்ந்த பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நமக்கும் அல்லாஹு தஆலா 2 பண்டிகைகளை தந்திருக்கின்றான். அதிலே ஒன்றுதான் இந்த தியாக திருநாள். இந்த தியாக திருநாளினுடைய காரண காரியங்கள் என்ன என்பதை நாம விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் மிக மிக பெரியவன். அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னால் அல்லாஹ் பெரியவன், நான் அவனை விட பெரியவன் என்ற அர்த்தம் அதுல இல்லை. அல்லாஹ் தான் பெரியவன், நான் அவனுக்கு கீழ் அவனுடைய அடிமையாக நான் இருக்கின்றேன், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நான் கட்டுப்படுவேன் என்கின்ற உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் நமக்குள்ள ஆழமாக பதிய வேண்டும். இப்படி பதிவு செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு முன்மாதிரியாக ஆக்கியவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய கட்டளை எந்த ஒன்றாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இப்போ குர்பானி குடிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த குர்பானிக்கு பின்னணியில என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இரத்தங்களோ உங்களுடைய மாமிசங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை, மாறாக உங்களுடைய தக்குவா தான், உங்களுடைய இறைச்சம் தான் அல்லாஹ்வை அடைகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்ப நம்ம குர்பானி கொடுக்கிறோமே, இந்த குர்பானில நமக்கு என்னெல்லாம் வெளியே வருது? கொடுக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் நம்ம அறுக்கிறோம், ரத்தம் வெளியே வருது. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் ஆடு மரணித்த பின்னால் அல்லது அந்த பலி பிராணி மரணித்த பின்னால் கொஞ்ச நேரத்தில் தோல் உரிக்கப்படுகின்றது, அப்புறம் கறி வெளியே வருகின்றது, அப்புறம் காய்ச்சினா பிரியாணி வெளியே வருகின்றது, உப்பு கண்டை வெளியே வருகின்றது, எவ்வளவோ பொருட்கள் அதிலிருந்து வெளியே வருகின்றது. ஆனால் தக்குவா வருகின்றதா? இது எனக்கு தேவையில்லைப்பான்ட்டான். அந்த பிராணியை நீ அறுக்கக்கூடிய நேரத்தில் வந்து ரத்தம் எனக்கு தேவையில்லை, அதன்பால் நான் தேவையோட இல்லை, அது உனக்கு தான். அதுல வந்து கறி அது உனக்கு தான், மார்க்கண்டம் அதுவும் உனக்கு தான், சூப்பு எல்லாமே உனக்கு தான்ப்பா. ஒன்னொன்னா ஏன் கேட்டுட்டு இருக்க? எல்லாமே உனக்கு தான். எனக்கு என்ன வேணும்? எனக்கு இறையச்சம் தான் வேணும். இப்ப நாம இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், நாம இன்றைய தினம் குர்பானி குடிக்கின்றோம் என்று சொன்னால் அதிலே அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த இறையச்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் நினைவு கூறாமல், அவருடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளாமல், அதோடு இந்த குர்பானியை பொருத்தி பார்க்காமல் நாம் குர்பானி கொடுப்போம் என்று சொன்னால், அதிலிருந்து உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக கிடைக்கக்கூடிய இறைச்சத்தை நாம் தவற விட்டு விடுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனிதன் என்று சொன்னாலே அவன்கிட்ட 3 விஷயங்கள் இருக்குங்க. அடிப்படையா மனுஷன் பேசுறோம்ல, அவன்கிட்ட 3 இருக்கு. ஒன்னு என்ன? உடல் இருக்கு, 2வது மனம் இருக்கு, 3வது சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு. இந்த 3க்கும் உட்பட்டவன் தான் மனுஷன். இதை தாண்டி நிறைய சொல்லுவாங்க. ஆனா இந்த 3மே இல்லாம ஒரு மனுஷன் கிடையாது. உடலால், மனதால், சிந்தனையால் கட்டமைக்கப்பட்டவன் தான் மனிதன். அல்லாஹுக்கு கட்டுப்படி என்று சொன்ன நேரத்தில் இந்த 3ஆலும் சோதிக்கப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ஒருவனையே அவர்கள் சிந்தித்து தான் ஏற்றுக்கொண்டார்கள். அடிப்படையிலே சிலை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் அவர்கள் பிறந்தார்கள். தந்தை சிலை வணக்கம் செய்தார்கள், சிலைகளை உற்பத்தி செய்தார்கள். அப்படியாப்பட்ட அந்த குடும்பத்தில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது என்ன, எதை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று சிந்தனை பூர்வமாக கேள்வியை எழுப்பி, இதெல்லாம் படைக்கப்பட்டதாக இருக்குது, படைத்தவனை தானே வணங்கணும் என்று சொல்லி சிலை வணக்கம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து அவர்கள் வெளிவந்து ஏகதெய்வ கொள்கையை, ஒரு கடவுள் கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்படி ஏற்றுக்கொண்ட பின்னால் என்ன ஆச்சு? அதான் விஷயம். நாம எல்லாருமே அல்லாஹ்வை தான் ஏற்றிருக்கிறோம். உலகத்துல 200 கோடிக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மக்கத்து காபிர்களே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஷைத்தானே அல்லாஹ் இருக்கான்றதை நம்ப தானே செய்யறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது என்பது பெரிய விஷயம் இல்ல, ஏற்றுக்கொண்ட பின்னால் என்ன செய்வது என்கின்ற விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நாம பெரிய படிப்பனையை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வை அவர்கள் பெருமைப்படுத்தினார்கள். இறைவா, நீ இருக்கின்றாய், நீதான் மிகப்பெரியவன், நீ என்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய அடிமை, நீ கட்டளையிட்டால் நான் கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று வந்து நின்றார்கள். என்னுடைய முகத்தை உன் பக்கமே நான் திருப்பி விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய புறத்திலே சரணாகதி அடைந்தார்கள். இப்படி சரணாகதி அடைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல கட்டளைகளை கொண்டு சோதிக்கின்றான். உடலால் சோதிக்கின்றான். மக்களுக்கு தாவா செய்யறாங்க, அழைப்பு பணி செய்யறாங்க. அந்த அழைப்பு பணியினால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத அந்த சமுதாயம், எங்களுடைய கடவுளையா நீ வந்து கேலி செய்யற, கிண்டல் பண்ற என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா நெருப்பு குண்டத்துல தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறிவதற்கு முன்னால் உலகத்துல நெருப்பு என்று சொன்னால் எல்லா உயிரினங்களுமே பயப்படும். மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, பூச்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினமே நெருப்பை கண்டா பயந்து ஓடும். ஆனால் அந்த நெருப்பை கண்டு பயப்படாம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றார்கள். ஏன்? ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல், எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். என் உடலே போனாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாப்பான். என் உடலை கொடுத்தவன் அல்லாஹ், என் உடலை அல்லாஹ்வே பாதுகாப்பான். அந்த அல்லாஹ்விடத்துல நான் பொறுப்பை சாட்டுகின்றேன் என்று ஒப்படைக்கின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கின்றார். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், மனிதனுடைய மனம் இருக்குதுல, மனிதனுடைய சிந்தனை இருக்குதுல, இதுக்கு ஒரு சேலஞ்ச அல்லாஹ் வந்து வைக்கிறான். மனைவியை கொண்டு போய் பாலைவனத்தில் விடுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். அறிவால் சிந்திச்சு பாருங்க, அறிவால் சிந்திச்சுதான் கடவுளை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பாங்க. அந்த அறிவாளியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றான், மனைவியை கொண்டு போய் பாலைவனத்தில் விடுன்னு. விட்டா என்ன ஆகும்? லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. பாலைவனத்தில் விட ஓகே, விட்டாங்க யாரு பார்த்துப்பா, யார் தண்ணி கொடுப்பா, என் பிள்ளை என்ன ஆகும்? அவங்களுக்கு வசதி இருக்குதா, வீடு இருக்குதா, ஏசி இருக்குதா, சோறு இருக்குதா, தண்ணி இருக்குதா? எந்த அடிப்படை வசதியுமே இல்லாம நீ கொண்டு போய் விடுன்னு சொன்னா அது எப்படி விட முடியும் என்று அறிவால் யோசித்தா இந்த கேள்வியை தான் கேட்கணும். ஆனால் அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டானா அது அறிவுக்கு பொருந்தது பொருந்தலங்கெல்லாம் ரெண்டாவது. சொன்னவன் யார்? சொன்னவனே பேரறிவாளன். பேரறிவாளன் ஒன்றை சொல்லுவான் என்று சொன்னால் அதுக்கு கட்டுப்படுறதான் என்னுடைய வேலை. அங்க நான் லாஜிக் பேச மாட்டேன். என் அறிவுக்கு பொருந்துச்சா பொருந்தலையா, அது படைத்தவன் பாதுகாப்பான், அவன் கருணையாளன், அவன் தான் ரஹ்மத்தை பொழியக்கூடியவன். அவன் ஒன்று சொல்றான்னா அதை சொல்லும் போது என்ன வருங்கிறத நான் யோசிக்கிறேன்ல. என்னை விட என்னுடைய இறைவன் அதை தெரியாதவனா, அதை அறியாதவனா? அப்ப என் புள்ள குட்டி மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை விட என்னுடைய இறைவன் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை அளப்பரியதாச்சே. அதனால அதை பத்தின கவலையே கிடையாது. கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அந்த குடும்பத்தை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. அறிவுக்கு சோதனை வைத்தால் அறிவிலையும் சக்சஸ் பண்றாங்க.
அடுத்து மனதால் வந்த சோதனை. பிள்ளை இல்லாமல் பெத்த புள்ளம்பாங்கல்ல, நம்முடைய காலத்தில் ஒரு 4 வருஷம் பிள்ளை இல்லாமல் பெத்துட்டாலே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அதுக்கெல்லாம் 1000 மடங்கு மேலாக பெற்ற பிள்ளை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த பெற்ற பிள்ளைய தள்ளாத வயதில் அற்புதமாக அல்லாஹ் கொடுத்த அந்த பிள்ளையின் மீது எவ்வளவு பாசத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொழிந்திருப்பார்கள். அது பேசுகின்ற, தவழ்கின்ற, நடக்கின்ற, வளர்கின்ற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசித்திருப்பார்கள். அப்படியாப்பட்ட அந்த குழந்தையை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இது என்ன சேலஞ்சு? மனசை பறி கொடுத்த நிலையில ஒரு மனிதன் இருந்தால் இது செய்யவே முடியாது. எதை வேணாலும் சொல்லுப்பா, எதை வேணாலும் சொல்லு, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, ஆஸ்தி வேணுமா, எதை வேணாலும் தரேன், என் பிள்ளைய மட்டும் டச் பண்ணிடாதுன்னா மனுஷன் பேசுவான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? நான் நேசிக்கிறேன் தான், மாற்று கருத்துல என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன், இதை விட இறைவா நான் உன்னை நேசிக்கிறேன், என் மனதை நான் உன்னிடத்துல தான் பறி கொடுத்திருக்கிறேன், நீ சொல்லிட்டியா உனக்காக என் பிள்ளையனா பலி கொடுக்க. இது மகத்தான சோதனை. அல்லாஹ் சொல்றான், பலி கொடுக்க தயார் என்று. பலி கொடுக்க தயாரானார்ல, அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ கட்டுப்பட்ட என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு பலி பிராணியை நமக்கு தருகின்றான். அதை அவர்கள் அறுக்கின்றார்கள். அதைத்தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ மேட்ரு இதுக்குள்ள இருக்கு. அப்ப இதுல ஒரு 3 மேட்ரை நாம எடுத்திருக்கிறோமே, இதை எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்கணும். உள்வாங்கி அல்லாஹ்வுடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கையில இப்பவும் வந்துகிட்டு இருக்கா இல்லையா? ஒரு முஸ்லீம் ஆகி விட்டார் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எப்படி கட்டளை இட்டானோ அதே போன்ற கட்டளை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கா இல்லையா? அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. சமுதாயத்தில் போய் தாவா பணி செஞ்சாங்க. பாலைவனத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்று சொன்ன கட்டளை அதை செய்தார்கள். பிள்ளையை அறுக்க வேண்டும் என்ற கட்டளை அதை செய்தார்கள். அந்த மாதிரி நமக்கு என்ன கட்டளை? தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றானே. இன்றைய தினத்தில் இந்த திடலிலே அல்லாஹ்வுடைய அருளால் நாம் சங்கமித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கின்றோமே, நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹ் தொழுகையை கடமையாக ஆக்கி இருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் ஒன்றை கடமையாக்கிய பின்னால் அதுக்கு உடனே கட்டுப்படுவதுதான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது. இன்றைய தினத்தில் இந்த திடலிலே நாம் 7 தக்பீர் சொன்னது, 5 தக்பீர் சொன்னதெல்லாம் என்ன? நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில நீதான் இறைவா மிகப்பெரியவன், உன்னுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன் என்கின்ற உறுதிப்பாடு நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் தொழுவுமாறு கட்டளை இருக்கான். பலர் சொல்லக்கூடிய காரணம் என்ன? நம்ம சில பேர்ட்ட தாவா செய்ய போவோம், பாய் ஏன் நீங்க ஃபஜ்ர் தொழ வர மாட்டேங்கிறீங்க என்று கேட்டா உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. உடம்ப காரணம் காட்டுறாரு பாருங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 11 மணி ஆகுது, சாப்பிட்டு படுக்க 12 மணி ஆகுது, காலையில 4-4:30 என்னால எந்திரிக்க முடியல, உடம்பெல்லாம் முறுக்குது பாய், வரணும்னு நினைக்கிறேன், ஆனா உடம்பு வலிக்குது. உடம்பு வலிக்குதா? வலிக்குதான் செய்யும். அந்த உடம்பே தூக்கி நெருப்பிலே போடும் போது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயாராக ஆனார்களே. செய்ய வேண்டும் என்ற கட்டளை உறுதியாக ஆகிவிட்டால், நம் உள்ளத்தில் அது உறுதியாக அடைந்து விட்டால், அந்த உடலையும் சேர்த்து அல்லாஹ் செய்வான், நமக்கு இலகுவாக அல்லாஹ் ஆக்கி தரும். தொலை வரவங்க எப்படி வராங்க? அவங்களுக்கு உடம்பு இல்லையா? அவங்களுக்கு உடல் வலி இல்லையா? அந்த நேரத்தில் சுகமான தூக்கம் அவர்களுக்கு வரவில்லையா? எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. நம்ம உடம்புல என்ன நாடி நரம்பு ரத்தம் ஓடுகின்றதோ அதே நாடி நரம்பு ரத்தம் தான் தொலை போகக்கூடியவங்கள உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படி வராங்க? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற உறுதிப்பாடு வந்துவிட்டால், நெருப்பிலே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் காப்பாத்தினானோ, உடல் வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, எல்லாத்திலிருந்து அல்லாஹ் காப்பாத்தி அவர்களை தொழுகைக்கு அல்லாஹ் வரவேற்கிறானே. ஹய்யால் அஸ்ஸலா என்கின்ற சங்க நாதத்தை கேட்டு அவர்கள் துறையை நோக்கி போறாங்களே, ஹய்யால் அல் ஃபலா என்று வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்த போது அந்த வெற்றியை நோக்கி செல்கின்றார்களே. நம்மால் பலரால் என்ன செல்ல முடியல? அப்ப உடலை அங்க நாம காரணம் காட்டுறது பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, மற்ற வக்து தொழுகையில ஒரு மகரிபு நேரம்னு வச்சுக்கோங்களேன், கல்லால காசு உளுந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளெல்லாம் காத்து கிடப்பாரு. 10 மணிக்கு போய் கூட்டி பெருக்கி கடையில உட்கார்ந்து அப்படியே கஸ்டமரை மறைச்சு மறைச்சு பார்த்து உட்கார்ந்துகிட்டே இருப்பாரு. யார் வருவான்னு பார்ப்பாங்க, ஒரு கஸ்டமரும் வராது, வெயில் அடிக்கும். ஒரே ஒரு கஸ்டமர் அத்தி புத்தா மாதிரி வரும், ரிட்டனுக்கு எடுத்துக்கிட்டு வரும். இப்படிலாம் கஸ்டமரை பார்த்தவரு மகரிபு நேரம் பார்த்தா 4-5 கஸ்டமர் நிற்கும். அந்த கஸ்டமரை 4 கஸ்டமரை அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வக்து போயிடும். அப்ப இந்த இடத்துல அவர் தொழுகையை விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இங்க மனதால அவருக்கு ஒரு போராட்டம் நடக்கும். அந்த பொருளாதாரத்தை நேசிக்கிறார், அந்த பொருளாதாரத்தின் போது தேவையுடையவராக இருக்கிறார். இதை நான் விட்டுட்டு போனா என்ன நடக்கும்? மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. மண்டை மூளைலாம் பயங்கர ஷார்ப்பாகும். எல்லாம் பார்த்துக்குவான்பா, எல்லாம் தருவான்பா,
அதெல்லாம் என்ன, யாரு தான் எல்லாருமே தொழுவு போயிட்டாங்களா? காரண காரியங்கள் பாருங்க. மண்ணடியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படி தொழுவைக்கு போயிட்டாங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம சேர்த்து தொழுதுக்கலாம் என்று ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு வராதவங்க 1000 காரணத்தை சொல்லுவாங்கங்க. அதுக்கு அறிவு என்ன செய்வாங்க? தொழுகன்னு போனா கடையை நாசமாயிரும்டா. பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஜமாத்துன்னு போய் தாவா பண்ணி போய் நாசமானவன் நீ பார்க்கலையா? எப்படி? அல்லாஹ்வுடைய பாதையில போனா உன் கடை வீணா போயிடும், உன் பொருளாதாரம் நாசமா போயிடும், கஸ்டமர்லாம் போயிடும், வந்துட்டு ரிட்டர்ன் போயிடும், அப்புறம் நீ கடையை இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான். ஓஹோ அப்படியா? எப்படி? அறிவுபூர்வமான வாதங்கள், உள்ளத்தால் வரக்கூடிய பாதிப்புகள், இதையெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க? அம்மாடி இந்த நேரத்துக்கு கடையை விட்டுட்டு போகக்கூடாது என்று கடையில ஒருவர் உட்காருவார் என்று சொன்னால் இவர் அல்லாஹ் எங்க பெருமைப்படுத்தினாரு? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எங்க கட்டுப்பட்டார்? அல்லாஹ்விலே விழக்கூடிய பொருளாதாரத்திலே இருந்த ஆர்வம், அந்த பொருளாதாரத்தில் இருந்த ஈர்ப்பு, செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் பராமுகமாக ஆக்கிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், இதனால் நீங்கள் நரகத்தை கண்ணால் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். இதை உடைச்சவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முன்மாதிரி பாருங்க. பாலைவனத்திலே கொண்டு போய் விட சொன்னால் நான் விட தயார், ஆனா நம்ம கடையை விட்டுட்டு வர தயார் இல்லைன்னா பெண்கள் இருப்பாங்க, சொந்த பந்தங்க வருவாங்க, நாத்தனாமாருங்க வந்துருவாங்க, சின்னமா பிள்ளைங்க வந்துருவாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்யறேன்ற பேர்ல இதை செஞ்சா குறைவா நினைச்சுப்பாங்களா, அதை செஞ்சா தப்பா நினைச்சுப்பாங்களா, முகம் கோணிருமா என்று அவர்களுக்காக பார்த்து சமையலை செஞ்சுக்கிட்டே தொழுகை விட்டுருவாங்க. லொஹர் ஜமாத் பேரும் அசர் ஜமாத் ஒரு விருந்துன்னு கொடுப்பாங்கங்க, விருந்து எல்லாம் பக்காவா பண்ணிடுவாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில கோட்டை விட்டுருவாங்க. ஏன்? மனசை சொந்த பந்தங்களுக்கு பறி கொடுத்து இருப்பாங்க. அப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில எனது அருமை சகோதர சகோதரிகளை, வாழ்க்கைய ஒரு சோதனை தாங்க. உடலால், மனதால், சிந்தனையால் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுக்கு நான் சரணடைந்து விட்டேன். என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய குர்பானி, என்னுடைய அறுத்து பலியிடுதல் அனைத்தையும் அகில உலகங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்விடத்துல நான் சரணாகதி அடைந்து விட்டேன். இன்ன ஸலாத்த வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் பலி கொடுத்து விட்டேன், சரணாகதி அடைந்து விட்டேன் என்று வந்தால்தான் அவர் முஸ்லிமாக இருப்பார். அப்படியாப்பட்ட முஸ்லிமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த சங்கல்பத்தை உள்ளத்துல ஏத்தம். குர்பானி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும், அவங்க ஆட்டை குர்பானி கொடுத்தாலும் சரி, மாட்டுல கூட்டு குர்பானி கொடுத்தாலும் சரி, இறைவா இனி என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தொழுகையாளியாக இருப்பேன். தொழுகை இல்லாம இருந்தா எது இல்லையோ அதை வச்சு நாம் பல முடிவுகளை எடுக்கலாம். அதுக்கு தடையாக என்னுடைய உடல் வந்தாலும் சரி, என்னுடைய மனம் வந்தாலும் சரி, என்னுடைய அறிவு வந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் குர்பானி கொடுத்து விட்டு உனக்காக உன்னுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற கொள்கை முடிவை ஒருவர் உளமாற எடுத்துக்கொண்டு அவர் குர்பானி கொடுக்க வந்தார்னா, இப்ப அந்த குர்பானிலிருந்து ரத்தமும் வரும், கறியும் வரும், பிரியாணியும் வரும், உப்பு கண்டமும் வரும், சூப்பும் வரும், எல்லாமே வரும், சேர்ந்து இறையச்சமும் வந்துடும். முதல்ல இறையச்சம் வந்துடும். அவருக்கே தெரியும், வித்தியாசம் தெரியும். இப்படி ஒரு உளப்பூர்வமான முடிவுகளை நாம் ஒவ்வொருத்தருமே எடுத்துக்கணும். தொழுகையில சரியான முறை இல்லாதவர்கள் தொழுகையை எடுக்கலாம். வேற என்னென்ன நம்மள்ட்ட அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கணும். அதை ஒவ்வொன்றாக எடுத்து, ஒரு சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் நம்மள சிலர்ல இருக்கலாம், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு, ஒரு 10 பேர்கிட்ட சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கலாம். அவர் முடிவெடுக்கணும், இறைவா உன்னுடைய கட்டளைக்கு மாறாக என்னிடத்துல இந்த தீய பழக்கம் இருக்கு, உனக்காக நான் என்ன செய்யறேன், இன்றைய தினத்துல இந்த பழக்கத்தை விட்டு உனக்கு நான் கட்டுப்படுகின்றேன். என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, தம் அடிக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரியா கை கால்லாம் ஆடுது, மண்டை மூலலாம் குறையுது, அது குடிச்சாதான் எனக்கு ஆனந்தமா இருக்க மாதிரி தெரியுது, உனக்காக நான் என்ன செய்யறேன், இந்த தீய பழக்கத்தை விட்டு ஒழிக்கின்றேன் என்ற முடிவை ஒருவர் எடுத்து விட்டு அந்த குர்பானிக்கு போறாருன்னு வைங்களேன், அதுல இறையச்சத்தை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருமே, உதாரணத்துக்கு சொல்றோம், சொந்த பந்தங்களை ஒருத்தர் பகைச்சு இருக்கிறார், ஒரு சின்ன பிரச்சனை, 10 வருஷமா தான் தங்கச்சி வீட்டுக்கு போகவே இல்லை, இன்னைக்கு முடிவு எடுக்கிறார், தப்பு தான், அவன் மேல தப்போ என் மேல தப்போ, அது அல்லாஹ்வுக்காக ஏற்பட்ட பகை அல்ல. இறைவா சொந்த பந்தங்களை நீ சேர்ந்து வாழுமாறு நீ கட்டளை இடுகின்றாய், உனக்காக நான் என்ன செய்யறேன், நான் உறவுகளை பகைத்து வாழ்ந்த நான் சேர்ந்து வாழ்கின்றேன், முடிவு எடுத்துட்டு குர்பானி கொடுங்க. அல்லாஹ்வுக்காக அந்த குர்பானி கொடுக்கப்படுதுங்க, அதுக்கு அடையாளமாக குர்பானி கொடுக்க. என் ஈகோவை நான் என்ன செய்யறேன், அறுக்கிறேன், என் ஈகோ தானங்க தடுத்துச்சு, அவன் மேல தப்பு, நான் எப்படி போய் சேர்றது, அவகிட்ட போய் நான் மண்டிட்டு நிக்கிறதா?
அவன் மச்சாங்காரன் வரட்டுங்க, அவர் தானே தப்பு செஞ்சாரு, என் மான மரியாதையை வாங்கினாரா இல்லையா என்று நம்ம ஈகோவை என்ன செய்யறோம், இந்த இடத்துல அறுத்து விட்டு, அப்ப அவர் மேலே தப்பா இருக்கட்டும்பா, அல்லாஹ்ல சேர்ந்து வாழ சொல்லி சொல்றான். ஈகோவை அறுத்து விட்டு நான் என்ன செய்யறேன், இங்க குர்பானி கொடுக்க வருகின்றேன் என்று சொன்னால் இறையச்சத்தை பார்க்கலாம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை தருகின்றது. அந்த படிப்பினையை உள்வாங்கியவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து உளமாற குர்பானியை கொடுத்து இந்த உலகத்திலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.